அனைவருக்கும் வணக்கம். மகிழ்ச்சிய நோக்கி வந்திருக்கக்கூடிய அனைவரையும் குருவருள் ஆன்மீக மையம் சார்பாக வரவேற்கிறோம். ஒவ்வொரு மனிதனுக்கும் மகிழ்ச்சி என்பது ரொம்ப முக்கியமா இன்னைக்கு பார்க்கப்படுது. மகிழ்ச்சிக்காக மனிதன் பல விஷயங்கள தேடி போறத நம்ம பார்க்குறோம். ஆனா மகிழ்ச்சிக்கு இந்த உலகியல் வாழ்க்கையில நெறைய தடைகள் இருக்கு. ரொம்ப சின்ன விஷயங்கள் தான், சின்ன சின்ன விஷயங்கள் தான். அத நம்ம தெரிந்து கொள்ள முடியாததன் காரணமாக நம்ம அதாவது இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றான் ஞானத்தங்கமே அப்படின்னு சொல்ற மாரி, மகிழ்ச்சி எங்க இருக்கு அப்படின்னு நம்ம ரொம்ப ஆழமா அத நம்ம தவிர்த்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பல இடங்கள்ல மகிழ்ச்சிய தேடி சுத்திக்கிட்டு இருக்கோம். ஆனா அது நமக்கு கிடைக்கிறதில்ல. அப்ப மகிழ்ச்சிக்கு நமக்கு லைஃப்ல நெறைய தடைகள் இருக்கு. அத நம்ம சரியா தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த தடைகள நம்ம சரியா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, அந்த தடைகள கடந்து நம்மால ரொம்ப ஈஸியா வாழ முடியும். இந்த மனித குலமே அப்படிதான். பொதுவா எது நமக்கு வேணுமோ அத தவிர்த்துட்டு மத்த எல்லா விஷயத்தையும் மேல கவனத்த செலுத்துறது, அந்த எத ஒண்ண நம்ம பெற விரும்புறோமோ, அதுக்குண்டான அந்த முயற்சிய செய்யாததுனால, நெறைய தோல்விகள தழுவி மன அழுத்தத்துக்குள்ள வாழ்க்கைய ஒரு அன்வான்டடா மாத்திக்கிறாங்க. அப்ப இந்த ஹேப்பினஸ் மகிழ்ச்சி அப்படிங்கிறது இன்றைய காலகட்டத்தில நம்ம எல்லாத்துக்குமே தேவையான ஒண்ணு. மகிழ்ச்சி அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே வேணும். இந்த மகிழ்ச்சி இல்ல அப்டின்னா, நெறைய உபாதைகள நம்ம சந்திக்க வேண்டியது வரும். இதுக்கு நெறைய தடைகள நம்ம அந்த உலகியல் வாழ்க்கையில நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு ரொம்ப முக்கியமா பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு கூட்டு குடும்பத்த நம்மால பார்க்க முடியல. தனி குடித்தனம் இன்னைக்கு அதிகமா நெறைய இடங்கள்ல போறாங்க. ஒரு கூட்டு குடும்பமா வாழக்கூடிய ஒரு சூழல கடந்து தனி குடித்தனம் போறாங்க. அதுபோக மொபைல் யூஸ் இன்னைக்கு நெறைய வந்துருச்சு. சமூக வலைதளங்கள்ல இன்னைக்கு நெறைய மொபைல் இல்லாத ஒரு மனிதர்களே இல்ல. அதனால தொடர்ந்து அத நம்ம மொபைல் அதிகமா நெறைய யூஸ் பண்றாங்க. அதனால நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து பேச முடியாத நேர்ல பார்த்து பேச முடியாத ஒரு சூழல்லாம் உண்டாயிடுது. இதெல்லாம் அப்ப பார்த்தீங்க அப்டின்னா, அ சந்தோஷமா பார்த்து சிரிச்சு பேச ஒரு முடியாத ஒரு சூழலா இருக்கு. மேலும் நம்மளுடைய வாழ்க்கையில நெறைய பழக்கவழக்க முறைகள். நம்மளுடைய பழக்கவழக்கங்களே நம்மளுடைய மகிழ்ச்சிக்கு தடையா இருக்குங்க. இந்த மாரி நெறைய சில பழக்கவழக்கங்கள நம்ம நம்ம என்ன செய்யணும் அப்டின்னா, நம்ம வாழ்க்கையில நம்ம சில தவிர்த்துட்டோம் அப்டின்னா, நம்மால மகிழ்ச்சியாக வாழ முடியும். முதலாவதாக நம்ம குடுக்கக்கூடிய டிப்ஸ் என்ன அப்டின்னா, டெக்னாலஜி ரொம்ப வேகமா வளர்ந்துருச்சு. ரொம்ப வேகமா டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. முதல்லாம் ஒரு லெட்டர் போட்டு நம்ம நம்ம வீட்டுக்கு வரணும் அப்டின்னா, அது 1 நாள் ஆகும். இன்னைக்கெல்லாம் டெக்னாலஜி வளர்ந்தனால ஒரு செகண்ட்ல ஒரு தகவல் இன்னொரு இடத்துக்கு பரிமாற்றம் அடையுது. இந்த மாரி டெக்னாலஜி வளர்ந்த காரணத்தால சோசியல் மீடியாக்களினுடைய வளர்ச்சி அதிகமா இருக்கு. இதெல்லாம் பாருங்க, ஒரு விஷயத்த இப்ப நான் ஒரு இடத்துல இருக்கேன் அப்டின்னா, நான் அந்த இடத்துல எப்படி இருக்கேன் அப்படிங்கிற விஷயத்த நம்ம ஃபோட்டோக்கள் மூலமாகவோ, வீடியோக்கள் மூலமாகவோ எல்லாத்துக்கும் நம்ம அனுப்பிடுறோம். உடனே நம்ம பார்த்துடுறாங்க. இங்க இருக்காங்க, அவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. உடனே நம்மளுடைய மகிழ்ச்சிய இந்த டெக்னாலஜி மூலமா நம்ம ரொம்ப வேகமா அனுப்பிடுறோம். மற்றவங்களும் பார்த்து அந்த இடத்துல அவங்க இருக்காங்க, சந்தோஷமா இருக்காங்கன்ற ஒரு மனநிலைய அவங்க அந்த மனநிலையில வந்துடுறாங்க. இது மாரி பார்த்தீங்க அப்டின்னா நெறைய பேத்துக்குடைய அந்த ஒரு பிரச்சனை என்ன அப்டின்னா, இந்த கம்பேரிசன் ஆஃப் லைஃப் மற்றவங்களோடு ஒப்பிடுறது. இது மெயினா பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பெரிய பாதிப்புகள குடுத்துரும். டெக்னாலஜி ரொம்ப வேகமா வளர்ந்தனால, நெறைய இடங்கள்ல பிரச்சனை எங்க வருது அப்டின்னா, அவங்க அப்டி இருக்காங்க, இவங்க இப்டி இருக்காங்க. இவங்க வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்கு, இவங்க நெறைய சம்பாரிக்கிறாங்க. இந்த மாரி கம்பேரிசன் மற்றவர்களோடு நம்ம ஒப்பிடும்போது பார்த்தீங்க அப்டின்னா, வாழ்க்கை என்ன ஆகுது, மகிழ்ச்சிங்கிற ஒண்ணு இல்லாமயே போயிடுது. இதத்தான் நம்ம மனோ தத்துவ நிபுணர்கள் ரொம்ப ரொம்ப அருமையா ஒரு விஷயம் சொல்றாங்க. சோசியல் சோசியல் கம்பேரிசன் தியரி. சோசியல் கம்பேரிசன் தியரி. இது மன ரீதியா பார்த்தோம் அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய அழுத்தம். ரொம்ப சின்ன விஷயம் தான். மற்றவர்களோடு கம்பேரிசன் செய்தோம் அப்படின்னா, என்ன ஆகும் அப்படின்னா, மனம் என்ன ஆகும் அப்படின்னா பலகீனமாகும். ஏன்னா, அவங்க அப்படி வளர்ந்திருக்காங்க, இப்படி வளர்ந்திருக்காங்கன்ற ஒரு 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 உணர்வு என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு பெரிய ஒரு பாதிப்ப மனசுல ஒரு பாதிப்ப குடுத்து, நம்ம எடுக்கக்கூடிய முயற்சி என்ன, நம்ம செல்லக்கூடிய வழி என்னன்னு நமக்கு தெரியாம போக வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த பிறரோடு ஒப்பிடக்கூடிய ஒரு மனோநிலை என்பது தவறானது. தொடர்ந்து நம்ம ஒரு லைஃப்ல இருக்கோம்.
நம்ம எல்லாருமே சந்தோஷமா வாழ நினைக்கிறோம். மகிழ்ச்சியா வாழணும் அப்படின்றது எல்லாத்துடைய விருப்பமாவும் இருக்கும். ஆனா வந்து நம்ம பிறரோடு நம்ம கம்பேர் செஞ்சு நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்மளுடைய மனச வந்து அழுத்தத்துக்குள்ள ஆக்கிக்கூடாது. அழுத்தத்துக்குள்ளாக்கும்போது, இந்த கம்பேரிசன் ஆஃப் தியரி என்ன மாறுது அப்படின்னா, உங்களுக்கு மன பலகீனங்களா மாறுது. அடுத்து நம்ம நெறைய வேலைகள் இருக்கு. நம்ம வேலைகளுக்கு போறோம். நெறைய பொறுப்புகள் இருக்கு. அதுல நம்ம நெறைய கவனம் குடுக்குறோம். இன்னைக்கு பாருங்க, நெறைய பேர் பாருங்க, அவங்களுடைய வேலைகள்ல, அவங்களுடைய தொழில்ல அதிக கவனம் தொடர்ந்து குடுக்குறாங்க. ஆனா, அவர்களுடைய உடல், அவர்களுடைய மனநிலைய சந்தோஷப்படுத்திக்க மறந்துர்றாங்க. அதாவது தன்னலத்த பாதுகாத்தா தான், பிறர் நலம் பேண முடியும். அதனால நம்ம நெறைய வேலைகளுக்கு போறோம், தொழில் செய்றோம். அந்த மாரி இருக்கும்போது நமக்கு கவனம் பூரா வந்து அதுல அதிகமா குடுக்குறோம் நம்ம. அப்ப தன்னலத்த நம்ம தன்னலத்த நம்ம கருதாம என்ன பண்றோம் அப்டின்னா, நம்மளுடைய வேலைகள்ல கவனம் அதிகமா செலுத்திர்றோம். இந்த மாரியான ஒரு சூழ்நிலையில் நம்ம மனநிலைய கொண்டு வரும்போது, நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சந்தோஷத்த ஏன்னா நம்மளுடைய உடலையும், மனதையும் நம்ம கவனிக்க தவறிர்றோம். இதன் மூலமா பார்த்தீங்க அப்டின்னா, அந்த ஹேப்பினஸ் அப்படிங்கிறது எனக்குள்ள உருவாகாது. இதனால என்ன ஆகும்? நம்ம கவனிக்காத போது நேரத்துக்கு நம்ம சாப்பிட மாட்டோம். நேரத்துக்கு நம்ம உறங்க மாட்டோம். தொடர்ந்து பாருங்க மற்றவங்க ஒரு ஒரு உதாரணத்துக்கு மற்றவங்களுடைய நலனுக்காக நம்ம அதிகமா உழைப்போம். இது நாளடைவுல என்ன ஆகும் அப்டின்னா, சந்தோஷத்த உங்களுக்கு குடுக்குமா அப்டின்னு கேட்டீங்க அப்டின்னா, உங்களுக்கு ஒரு ஒரு பெரிய ஒரு மன அழுத்தத்த குடுக்கும். உங்களுடைய உடல் மற்றும் மனச ஆரோக்கியமா வச்சுக்காம நீங்க பிறர் யாருக்கு நீங்க உதவி செஞ்சாலும், இது உங்களுக்கு ஒரு பெரிய டிப்ரஷர குடுக்கும். உடல் ரீதியான சில உடல்நல கோளாறுகள் கோளாறுகளையும் உங்களுக்கு குடுக்கும். அதனால முடிந்த அளவுக்கு நம்மளுடைய உடலுக்காக, நம்மளுடைய உடல்நிலை மேம்பாட்டிற்காக, நம்மளுடைய மனநிலை மேம்பாட்டிற்காக கொஞ்சமாவதும் செலவிடணும். அப்ப நம்மளுடைய அந்த உடலும், மனசும் ஆரோக்கியமா இருக்கணும் அப்டின்னா, இருந்தா மட்டும் தான் உங்களுக்கு அந்த மகிழ்ச்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு பின்னாடி தொடர்ந்து வரும். அதனால வந்து எப்போதும் தன்னலம் காக்கணும். கம்பேரிசன் ஆஃப் வாழ்க்கை. அதாவது பிறரோடு ஒப்பிட்டு ஒரு வாழ்க்கைய வாழ்ந்தோம் அப்டின்னா, மகிழ்ச்சி உங்களுக்கு இருக்காது. உங்களுடைய உடலும், மனசும் ஆரோக்கியமாக இருக்கும்போது மட்டும் தான் ஆரோக்கியமாக இருக்கும்போது மட்டும் தான் நீங்க பிறருக்கு செய்யக்கூடிய உதவியோ, அல்லது பிறருக்கு செய்யக்கூடிய சேவையோ உங்களுக்கு மனநிலைய, மகிழ்ச்சிய குடுக்கும். அப்ப இது நம்ம நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். பொதுவா பார்த்தீங்க அப்டின்னா, நம்ம இறந்த காலத்துல நமக்கு நெறைய நியாயமில்லாத பல செயல்கள் நடந்திருக்கலாம். மற்றவங்க நம்மள ஏமாத்திருக்கலாம். இல்ல மற்றவங்களால நம்ம ஏமாற்றப்பட்டுருக்கலாம். ஏதோ ஒரு பல விஷயங்கள் நமக்கு பேக்கிரவுண்ட்ல நடந்திருக்கலாம். இப்ப இன்னைக்கு நிலையிலிருந்து நான் இதுக்கு பின்னாடி, அந்த செயல்கள இன்னைக்கு நெறைய பேர் நம்ம மனசுல போட்டு போட்டு வந்து அவங்க அப்படி பண்ணிட்டாங்க, இவங்க இப்படி பண்ணிட்டாங்க, இவங்களுக்கு இப்படி செய்யணும், அவங்களுக்கு அப்படி செய்யணும். இந்த மாரி வன்மமான எண்ணங்களை தொடர்ந்து வளர்த்து கொள்றது ரொம்ப மோசமான மனநிலை. இறந்த காலத்துல பிறர் நமக்கு செஞ்ச பாதிப்புகள நெனச்சு, நியாயமில்லாத செயல்கள நெனச்சு நம்ம தொடர்ந்து வன்மமான எண்ணங்கள நம்ம மனசுல வளர்த்துக் கொண்டே வந்தோம் அப்டின்னா, அந்த அந்த எண்ணமானது பார்த்தீங்க அப்டின்னா, நமக்கு எந்த நன்மையையும் குடுக்க போறதில்ல. மாறா அந்த வன்மத்த நீங்க அதிகமா எடுத்துக்கிட்டீங்க அப்டின்னா, அதாவது இறந்த காலத்தினுடைய பல விதமான பல மனிதர்களுடைய பாதிப்புகள் உங்களை வந்து வெகுவா தாக்கியிருந்தது அப்டின்னா, இந்த எண்ணம் அதனுடைய வீரியம் உங்க மனதுல அதிகமாக இருக்கும்போது, அது என்ன ஆகும் அப்டின்னா, உங்க உங்க இதயத்துல உள்ள அந்த ரத்த நாளங்கள வெகுவா பாதிக்கும். அடுத்து என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா மன அழுத்தம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வர ஆரம்பிச்சுரும். மன அழுத்தம் வரும்போது, உங்களைய பத்தியே நீங்க தொடர்ந்து கவலைப்பட ஆரம்பிப்பீங்க. வருத்தம் உங்களுக்குள்ள தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். அதனால பார்த்தீங்க அப்படின்னா, எப்போதும் உங்களைய பாதிச்ச அந்த மாதிரியான வருத்தம் தரக்கூடிய செயல்கள நீங்க என்ன பண்ணணும்? அந்த செயல்கள் செஞ்சவங்களையும், அந்த செயலையும் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, மறந்தரணும். முடிந்த அளவுக்கு மன்னித்து மறந்தரணும். இந்த இந்த மனப்போக்கு, அதாவது இந்த உள் மனப்போக்க நீங்க வளர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த எண்ணங்கள் உங்களுக்கு வெகுவா பாதிப்ப குடுக்கல அப்படின்னா, மகிழ்ச்சி உங்களுக்கு நிலையாக இருக்கும்.
இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த கடந்த கால நிகழ்வுகள் உங்களை வெகுவா பாதிக்கல. உங்க மனசு ஒரு ரொம்ப அந்த பாதிப்பிலே இல்லாம அவங்கள மன்னிச்சு மறந்துட்டீங்க அப்படின்னா, நீங்க வந்து எப்போதும் மகிழ்ச்சியாக உங்களால இருக்க முடியும். அதே மாரி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம தூங்க இரவு உறங்க போறதுக்கு முன்பாக, நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, அன்றைய நாள்ல நடந்த பல நிகழ்வுகள் நம்ம மனசுக்குள்ள வரும். நம்ம பொதுவா நம்ம இன்னைக்கு இதெல்லாம் மிஸ் பண்ணிட்டோமே, அதெல்லாம் செஞ்சிருக்கலாமே, இதெல்லாம் செஞ்சிருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம சிந்தனை சிந்தனை நெறைய ஆராய்ச்சி பண்ணுவோம். இதெல்லாம் பொதுவா பார்த்தீங்க அப்படின்னா, கடந்த தேவையில்லாத செயல்கள நம்ம அ நம்ம கடந்த காலங்கள்ல நம்ம பார்த்திருந்தோம் அல்லது அனுபவம் செஞ்சிருந்தோம் அப்படின்னா, அத நம்ம எவ்வளோ கடந்து போக முடியுமோ, அந்த அளவுக்கு நம்ம கடந்து இருக்கணும். எத பற்றியும் நம்ம என்ன என்ன செய்யணும்? அதிகமா சிந்திக்கக் கூடாது. ஒரு விஷயம் நம்ம வெற்றி அடைஞ்சிருக்கலாம், ஒரு விஷயம் தோல்வி அடைஞ்சிருக்கலாம். அப்ப அந்த உறக்கம் அப்படிங்கிற நம்ம செல்லும்போது கூட என்ன ஆகணும் அப்படின்னா, நம்ம மனசு வந்து தேவையில்லாத அன்வான்டடான விஷயங்கள நம்ம மனசுல நெனச்சு, நம்மளுடைய உறக்கத்துக்கு நம்ம செல்லக்கூடாது. மைண்ட் பிளாங்க்கா வச்சு, ஒரு ஆழமான தூக்கம் எனக்கு கிடைக்கணுன்ற ஒரு எண்ணத்தோட நம்ம தூக்கத்துக்கு செல்லும்போது, அதிகமான சிந்தனை நமக்கு இல்லாதபோது, ஒரு ஆழமான உறக்கம் அப்படிங்கிறது எனக்கு கிடைக்கும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நெறைய அன்பர்கள் பார்த்தீங்க அப்படின்னா, மனசுல நெறைய வேதனைகள் இருக்கும். அவங்கள அறியாம நெறைய வேதனைகள் இருக்கும். அத மனசுல மறைச்சு, வெளியில வந்து ரொம்ப தைரியமான மாரி காமிச்சுக்குவாங்க. பார்க்கறதுக்கு வெளிய நல்லா போல்டா தெரியும். ஆனா மனசுக்குள்ள நெறைய விதமான பலகீனங்கள் இருக்கும். இது வந்து ஒரு வகையில பார்த்தோம் அப்டின்னா, ஒரு ஆழமான காயத்துக்கு ஒரு சின்ன பிளாஸ்டர் போடுற மாரி. பெரிய அடிபட்டு ஒரு கால்ல வந்து எடுக்கிற அளவுக்கு காயம் பட்டுருக்கு. அந்த காயத்துக்கு சின்ன பிளாஸ்டர் போட்டா என்ன ஆகும்? உடனே சரியாகும்னு ஒரு நம்பிக்கை. அது மாரி நம்ம அப்படி நம்ம பிளாஸ்டர் போட்டோம் அப்டின்னா, காயம் நமக்கு ஆறுமா அப்டின்னா ஆறாது. இது மேலும் என்ன ஆகும் அப்டின்னா, சிக்கல உங்களுக்கு தொடர்ந்து உண்டாக்கும். பொதுவா வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு சில இடங்கள்ல நம்ம நெறைய விதமான மனவேதனைகளுக்குள்ள உட்பட்டு வந்துர்றோம் நம்ம. அது நம்ம எல்லாருமே மனசுல புதைச்சு வச்சுக்கிறோம். எனக்கு சில பேர்லாம் பேசும்போது கவுன்சிலிங்ல பேசும்போது, ஒரு 1 மணி நேரம் அவங்களுடைய ப்ராப்ளத்த அங்கருந்து கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம், 4 வருஷம் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வருவாங்க. தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வருவாங்க. கடைசியில விஷயம் ஒண்ணுமே இருக்காது. சிம்பிளா ஒரு லாஜிக்கா ஒரு சின்ன விஷயம் தான். அத அவங்க கடைபிடிச்ச அந்த அத கடைபிடிச்சாவே அந்த அந்த உள் மனவேதனைகள் அவங்கள பெருசா பாதிச்சிருக்காது. அதனால பார்த்தீங்க அப்டின்னா, நெறைய அழுத்தங்கள மனசுக்குள்ள வச்சு, அத வெளியில நம்ம நம்ம ரொம்ப தைரியமா இருக்க மாரி காமிச்சுக்கும்போது பார்த்தீங்க அப்டின்னா, அந்த அது வந்து பார்த்தீங்க அப்டின்னா, உங்களுக்கு பெரிய வலிய உங்களுக்கு தெரியாம உங்களுக்கு குடுத்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். அத வந்து நம்ம என்ன செய்யணும்? ஒண்ணு நல்ல நம்ம தியானம் இந்த மாரி விஷயங்கள்ல நம்மளுடைய மனச ஈடுபடுத்தி, ஒண்ணு இறைவன்ட்ட நம்ம சங்கல்பமா வைக்கலாம். இல்லன்னா, நேர்மறையான மனிதர்கள்ட்ட, நல்ல மனிதர்கள்ட்ட உங்களுடைய ஷேரிங்க பகிர்ந்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்க அப்டின்னா, உங்களுடைய மன வலிகள வந்து மறைத்து வாழாம, நீங்க எதார்த்தமான ஒரு ரீதியில வந்து உங்களுடைய ஒரு ஸ்ட்ரெஸ்ஸ வந்து குறைச்சுக்கிற மாரி, உங்களுடைய மனவேதனைகள குறைச்சுக்கிற மாரி. இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மன வலிகளோடு வாழக்கூடிய மனிதர்களுக்கு மகிழ்ச்சி அப்படிங்கிறது கிடைக்கிறதில்ல. அத தவிர்த்து அத கடந்து வாழக்கூடிய மனிதன் வந்து எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கின்றான். அப்புறம் இன்னொரு விஷயம் அப்படின்னா என்னன்னா, நம்ம ஒரு காரியத்த செய்யும்போது அத நம்ம பொதுவா பார்த்தீங்கன்னா, சில பேர் நம்ம அதுல கம்பல்சரி நம்ம ஒரு பெர்ஃபெக்ஷன் இருக்கணும்ப்பா. எந்த ஒரு காரியம் செஞ்சாலும், அதுல ஒரு பெர்ஃபெக்ஷன் இருக்கணும். அப்படின்னு நெனைப்போம். ஆனா, நிச்சயமா நம்ம ஒரு பெர்ஃபெக்ஷன் வரணும் அப்படின்னா, நம்ம ஒருத்தர் நம்ம முயற்சி பண்ணா முடியாது. இப்ப நம்ம ஒரு முடிவு எடுக்கிறோம். அந்த முடிவு எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்னா, நமக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு 300லேருந்து 400 பேர் கரெக்ட்டா அத எக்ஸிக்யூட் பண்ணா தான் உங்களுக்கு அந்த இது பெர்ஃபெக்ஷனா வரும். அப்ப நம்ம அந்த அந்த பெர்ஃபெக்ஷன நோக்கி நம்ம பயணிக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, சில தடைகள் வரலாம். சில விஷயங்கள நம்ம முடிவு பண்ணி செய்வோம். பட் அதுல நம்ம சில டீவியேஷன் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அத நம்ம கொஞ்சம் அத கொஞ்சம் ஏற்றுக்கொண்டு, அந்த குறைகளையும் நம்ம நேசிக்க ஆரம்பிக்கணும். அந்த குறைபாடுகளும் நேசிக்கணும். அதிலிருந்து ஒரு படிப்பினைய பெற்றுக்கணும். அப்ப அத கூட நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி நம்மால கண்டிப்பாக இந்த அத ஏற்றுக்கொண்டு அத நேசிக்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த பெர்ஃபெக்ஷன்ங்கிறது நாளாக நாளாக நமக்கு வர ஆரம்பிக்கும். அப்ப முழு நிறைவோட நான் செயலாற்ற ஒரு விஷயத்த நான் செய்யறேன். அது ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கும்னு நான் நினைக்கிறேன்.
அதுல சில டீவியேஷன் வருது. அப்ப அத நான் என்னுடைய மன மனோ ரீதியா அதுல உள்ள குறைபாடுகள ஏத்துக்கிறேன். அத நேசிக்கிறேன். அதிலிருந்து ஒரு பாடத்த நான் கற்றுக்கிறேன். ரைட்டு. இத நம்ம செஞ்சோம் அப்டின்னா, இது இப்படித்தான் இருக்கும். இந்த டீவியேஷன்ல வரும். அப்ப நம்ம இதுலருந்து நம்மளை மாத்திக்கணும். அதனால நமக்கு ஒரு நிறைவு தான் வரணும். இத மன ரீதியான அழுத்தங்கள் நமக்கு வரக்கூடாது. அப்ப அந்த முழு நிறைவோட நம்ம செயலாற்றும்போது பார்த்தீங்கன்னா, மகிழ்ச்சி அப்படிங்கிறது நமக்கு எப்போதும் இருக்கும். அதே மாரி இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து, மாற்றங்கள நம்ம பொதுவா பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சில செக்கு மாடு மாரி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரே சூழல்ல வந்து தொடர்ந்து சுத்திக்கிட்டே இருப்பாங்க. அதே போதும் எனக்கு இப்படியே இருந்துக்கிறேன் அப்படின்னு நம்ம என்ன பண்றோம், மாற்றங்கள நோக்கி அவங்க போகாம ஒரே பேட்டர்ன்ல இருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம லைஃப்ல வந்து மகிழ்ச்சிய நம்ம குடுக்குமா அப்படின்னா, அந்த சூழலிருந்து நம்ம என்ன கொஞ்சம் கடந்து வாழ பழகிக்கணும். சில இடங்கள்ல நமக்கு சில நேரங்கள்ல நம்மள மாற்றத்துக்குள்ள கொண்டு வரணும். இல்ல நான் இப்படித்தான் இருப்பேன், இப்படித்தான் நான் இருக்க முடியும் அப்படின்னு நம்ம அந்த சவால நம்ம ஏத்துக்காம, ஒரு ஸ்டாண்டர்டா நம்ம இருந்தோம் அப்படின்னா, ஒரு நிலையான சந்தோஷத்த நம்மளால பெற முடியாது. ஒரு ஃபிக்ஸ்டா, ரிஜிட்டா நான் இப்படித்தான் மாற்றங்கள வந்து எனக்குள்ள ஏற்படக்கூடிய மாற்றங்கள நான் அனுமதிக்க மாட்டேன். நான் இப்படித்தான் இருப்பேன் அப்படின்னு ரொம்ப ஆழமா நான் இருந்தேன் அப்படின்னா, மாற்றங்கள ஏற்க நான் மறுத்தேன் அப்படின்னா, அதன் மூலமா மகிழ்ச்சி நமக்கு பறிபோகும். நிச்சயமாக பறிபோகும். ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது நடந்த நிகழ்வுகள இறந்த காலத்துல நடந்த நிகழ்வுகளையும், எதிர்காலத்துல நடக்கிற நிகழ்வுகளையும் பத்தியே நம்ம தொடர்ந்து நினைச்சுக்கிட்டே இருக்கிறது. இது வந்து மகிழ்ச்சிக்கு பெரிய ஒரு டிராபேக். ஏன்னா, இந்த 2மே ரொம்ப மோசமான உங்களுடைய நேரத்த வந்து விரயம் செய்யக்கூடியது. அப்ப மகிழ்ச்சி அப்படிங்கிற ஒரு விஷயம், ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, எதிர்காலத்த நினைச்சு ஏங்குறதோ, அல்லது இறந்த காலத்த நினைச்சு வருத்தம் கொள்றதோ அல்ல. மாறாக நிகழ்காலத்துல அந்த மகிழ்ச்சியாக வாழக்கூடிய மனநிலையை நம்ம பெறணும் அப்படின்னா, நான் சொன்ன இந்த மாரி தடைகள். என்னென்ன தடைகள் சொன்னேன்? முதல்ல என்ன சொன்னேன்? ஃபர்ஸ்ட் தடைகள் என்ன சொன்னேன்? ஒருத்தரோட கம்பேரிசன் ஆஃப் லைஃப் போகாதீங்க. யாரும் கம்பேர் பண்ணாதீங்க. அவங்கள்ட்ட இவ்வளோ திறமை இருக்கு, இவங்கள்ட்ட இவ்வளோ திறமை இருக்கு, அவங்கள்ட்ட இவ்வளோ செல்வம் இருக்கு, இவங்கள்ட்ட இவ்வளோ செல்வம் இருக்கு, இவங்கள்ட்ட இவ்வளோ அறிவு இருக்கு, அவங்கள்ட்ட இவ்வளோ அறிவு இருக்கு அப்படின்னு யாரோடையும் கம்பேர் பண்ணாதீங்க. இந்த டெக்னாலஜியினுடைய ஒரு மோகம் இன்னைக்கு ரொம்ப மோசமா இருக்கிறனால, இந்த கம்பேரிசன் வந்துருச்சு. அதனால நமக்கு இருக்கிறத வச்சு அதிலிருந்து கொஞ்சம் சந்தோஷமாக யாரோட கம்பேரிசன் இல்லாம திருப்தியாக, மகிழ்ச்சியாக யாரோடயும் கம்பேர் பண்ணலைன்னா, நீங்க ரொம்ப சந்தோஷமா உங்களால வாழ முடியும். அதே மாரி பார்த்தீங்க அப்டின்னா, நம்ம என்ன சேவைகள் செய்யலாம், என்ன தொண்டு எல்லா விஷயமும் செய்யலாம், உதவி எல்லாம் செய்யலாம். அதே நேரத்தில நம்ம உடலையும், மனதையும் ஆரோக்கியமா வச்சு, நம்ம அந்த சேவைய செய்யும்போது, நமக்கு அந்த டிப்ரஷன் இல்லாம, எப்போதும் நமக்கு வந்து அந்த மகிழ்ச்சி நிலையா இருக்கும். அதாவது தன்னலம் காக்கணும் நம்ம. அதேபோன்று நம்முடைய கடந்த கால நிகழ்வுகள்ல அதாவது கடந்த கால நிகழ்வுகள்ல நமக்கு சில விரும்பத்தகாத செயல்கள்லாம் நடந்திருக்கும். பல மனிதர்களாலயோ அல்லது சில செயல்கள் உங்களுக்கு நடந்திருக்கும். அந்த மாரி ஒரு சூழ்நிலை பார்த்தீங்க அப்டின்னா, அப்படி இருக்கும்போது அந்த நினைவுகள, அலைகள உங்களுக்குள்ள அதிகமா வந்து என்ன என்ன செய்யாதீங்க, பரப்பாதீங்க. அதிகமா அந்த உள் மனப்பகைய தொடர்ந்து வளர்த்துக்கிறது மூலமா உங்களுக்கு வந்து டிப்ரஷன் கிரியேட் ஆயி, உங்களுடைய உடல் உள்ளுறுப்புகள் பாதிக்கிறதுக்கான நெறைய வாய்ப்புகள் இருக்கு. அதனால இந்த உள் மனப்பகைய கடந்திருங்க. அதே மாரி நல்ல உறக்கத்துக்குலாம் போகுறதுக்கு முன்பு பார்த்தீங்க அப்டின்னா, உங்களுடைய சிந்தனை வந்து ரொம்ப ஹைஜீனிக்கா இருக்கணும். அன்றைய நாள்ல நடந்த எதிர்மறையான சிந்தனைகள அதிகமா அதிகமா நெனச்சு என்ன செய்யக்கூடாது? பலகீனமாகக்கூடாது. அதீதமான சிந்தனைகள் உங்களுக்கு நல்ல உறக்கத்தை குடுக்காது. உங்களுக்கு ஆழமான உறக்கம் ஏற்படாது. ஆழமான உறக்கம் ஏற்படல அப்டின்னா, ஆழமான சுவாசம் இருக்காது. உள் உறுப்புகளினுடைய செயல்பாடு நல்லா இருக்காது. அதனால இந்த சிந்தனையினுடைய உறக்கத்திற்கு செல்வதற்கு முன்பாக எப்போதும் தேவையில்லாத சிந்தனைகள உங்களுடைய மனதில கொண்டு வர வேண்டாம். அப்புறம் நம்ம நம்ம சொன்ன மாரி உள் மன வேதனைகள எப்போதும் நீங்க வந்து
மறைத்து வாழக்கூடிய ஒரு பழக்கம் இருக்கும். அதுலருந்து நீங்க கடந்துருங்க. உங்களுக்கு டிப்ரஷன் இருக்கா? ஸ்ட்ரெஸ் இருக்கா? அப்படின்னா 2 விதமா நீங்க ரிலீஸ் பண்ணலாம் அத. ஒண்ணு வந்து உங்களால, இவங்களால நமக்கு மாற்றம் ஏற்படும் அப்படின்னு நீங்க நம்பி ஒரு நல்ல ஆன்மாக்கள்ட்ட அத பகிர்ந்துக்கலாம். 2வது உங்களுடைய மனோதைரியம் அதிகமா இருந்தது அப்படின்னா, நீங்க தியானத்துல வந்து நீங்க இறைவன்ட்ட பகிர்ந்துக்கலாம். அந்த பிரபஞ்சத்திட்ட பகிர்ந்துக்கலாம். உங்களுடைய உள் மன வேதனைகள நீங்க ரொம்ப அழுத்தம் குடுத்து அத உள்ள டெபாசிட் பண்ணி வைக்கும்போது, வெளியில நீங்க ரொம்ப இதா காமிச்சுக்கலாம். அது உங்களுக்கு எந்த பயனையும் குடுக்காது. அதுலருந்து நீங்க ரிலாக்ஸ் ஆயிக்கணும். அப்ப அந்த உள் மன வலிகளே உங்களுக்கு இருக்கக்கூடாது. அத நம்ம மறைச்சு வாழும்போது, உதாரணத்துக்கு ஒரு டாக்டர் கிட்ட போய் நமக்கு இருக்கக்கூடிய நோய்கள சொல்லாதது மாரி. அதனால உள் மன வேதனைகள நம்ம எப்பயுமே வந்து மறைத்து வாழ்வதிலிருந்து அத புரிஞ்சுகிட்டு, அதற்கேற்ப மருந்த போட்டு அத சரி பண்ணிறணும். அப்ப நம்ம எல்லாருமே வந்து ஒரு பெர்ஃபெக்ஷனான வாழ்க்கைய வாழ நினைக்கிறோம். ஆனா, நம்ம ஒரு எடுக்கக்கூடிய முடிவுகள் பல நேரங்கள்ல நமக்கு வெற்றிய குடுக்கறதில்ல. ஏதாவது ஒரு பிரச்சனையின் காரணமாக, அ நம்ம எடுக்கக்கூடிய அந்த இதுல பெர்ஃபெக்ஷன் இருக்கிறதில்ல. சில தொய்வுகளோ, சில தடைகளோ வந்துருது. அத நம்ம ஏத்துக்கிட்டு, அந்த குறைபாடுகள நம்ம மனதார நேசிக்கணும். அதுலருந்து நம்ம ஒரு படிப்பினைய பெற்றுக்கணும். அது 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 கண்டிப்பா அதுல நமக்கு ஒரு பாடத்த குடுக்கும். அந்த பாடத்த நம்ம எடுத்துக்கொண்டு, நம்ம மனச முழு நிறைவோட சந்தோஷமா வச்சிருக்கலாம். அதே மாரி நெறைய நேரங்கள்ல நமக்கு வந்து மாற்றங்கள் தொடர்ந்து உருவாகிட்டே இருக்கும். மாற்றங்கள் நமக்கு அவ்வப்போது ஒரே மாரி ரொம்ப ரிஜிக்ட்டா இப்படித்தான் அப்படின்னு நம்ம நம்ம இப்படி இருந்தோம் அப்படின்னு வச்சுக்கங்க, லைஃப் வந்து நெறைய நேரங்கள்ல வந்து நமக்கு ஒரு பெரிய அ பலகீனத்த குடுக்கும். அந்த நேரங்கள்ல நம்ம வந்து மாற்றத்த நம்ம அத சரியா புரிஞ்சுகிட்டு, அது அது அத நம்ம ஏத்து, அந்த சூழ்நிலைக்கேற்ப நம்மளை மாற்றிக்கொண்டு வாழ்ந்தோம் அப்படின்னா, மகிழ்ச்சி நம் வசமாகும். அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது உங்களுடைய மனச நேற்று என்பது உடைந்த பானை, நாளை என்பது மதில் மேல் பூனை, இன்று என்பது அழகிய வீணை. நேற்று நடந்த தேவையில்லாத விஷயங்களையும், நாளைக்கு நடக்கப் போற அதாவது மதில் மேல் பூனை. அது நம்ம என்ன நடக்குன்னு தெரியாது. அதையும் நம்ம கடந்து நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா, நம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்க முடியும். எப்போதும் யாரெல்லாம் நிகழ்காலத்துல வாழக்கூடிய ஒரு மனநிலைய பெற்று இருக்காங்களோ, அவங்க எப்போதும் ஹேப்பினஸ்ஸா இருக்காங்க. அப்ப நம்ம வாழ்க்கையில பாருங்க, ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். இன்னைக்கு வந்து மாற்றத்த தேடி நம்ம நெறைய மக்கள் வந்து கோவில் கோவிலா போறாங்க. சாமியார்கள தேடுறாங்க. ஆன்மீகவாதிகள தேடுறாங்க. ஆன்மீக குருகுலத்தெல்லாம் தேடுறாங்க. இவ்வளவும் தேடி, ஆனா மகிழ்ச்சிங்கிறது நிலையா கிடைக்கிறதில்ல. ஏன் மகிழ்ச்சி? இயல்பான மகிழ்ச்சி தான் உங்களுக்கு நிறைவான ஞானத்த குடுக்கும். ஒரு இயல்பான மகிழ்ச்சி உங்களுக்குள்ள இல்ல அப்டின்னா, நிறைவான ஞானம் எப்படி நமக்கு கிடைக்கும்? ஞானம் நமக்கு இருந்தா தான் நம்ம தடைகள கடந்து வாழ நமக்கு அறிவு அப்படிங்கிறது உள்முகமா வேலை செய்யும். இந்த சிம்பிளான விஷயத்த தெரிஞ்சுக்காம, இன்னைக்கு மனித குலம் வந்து நெறைய மன மாயையில மாட்டி, எத்தனையோ இடங்கள்ல வந்து இன்னைக்கு இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி தொடர்ந்து நம்ம அலைஞ்சுகிட்டு இருக்கோம். அதனால இந்த மாரி தடைகள்லாம் உங்க வாழ்க்கையில வருது அப்டின்னா, அந்த தடைகள கடந்து நீங்க வாழணும். அப்ப நம்ம வாழ்க்கையில மகிழ்ச்சியா வாழணும் என்ன சார் செய்யணும்? தடைகள கடந்து நம்ம வாழணும். ஏன்னா, நம்ம இந்த லைஃப் இருக்கு இல்லையா? எல்லாருமே வந்து ரொம்ப மகிழ்ச்சியா வாழ தான் விரும்புறோம். எல்லாத்துக்கும் அந்த எண்ணம் இருக்கு. யாராவது மகிழ்ச்சியா எனக்கு நான் ஹேப்பியா வாழணும் அப்படி அவசியம் இல்ல அப்படின்னு சொல்றோமா? கண்டிப்பா இல்ல. என்னை சுத்தி ஒரு ஒவ்வொருத்தருக்கும் மகிழ்ச்சியினுடைய அளவுகோல் மாறும். ஒரு 10 பேர் உதாரணத்துக்கு நான் இந்த மாரி காரியங்கள செய்யறது எனக்கு ஒரு மகிழ்ச்சி. நான் இந்த மாரி சேவைகள செய்யறது ஒரு மகிழ்ச்சி. அப்படின்னு மகிழ்ச்சியினுடைய அளவுகோல் மாறும். எல்லாருமே மகிழ்ச்சியா வாழ தான் நம்ம விரும்புறோம். அதுதான் எல்லாத்துடைய எண்ணமாவும் இருக்கு. யாருமே அ அ மகிழ்ச்சிய விரும்பாத மனிதர்கள் இந்த உலகத்துல இருக்காங்களா அப்படின்னா கிடையாது. எல்லாருமே விரும்புறாங்க. அப்ப நம்ம அந்த வாழ்க்கையில நமக்கு உந்து சக்தியா இருக்கிறதே நம்ம ஹேப்பி தான். இந்த மகிழ்ச்சி தான். இந்த மகிழ்ச்சிக்காக தான் நம்ம தொடர்ந்து படிக்கிறோம், உழைக்கிறோம், நம்ம திறமைய பயன்படுத்துறோம், பணத்த சம்பாரிக்கிறோம். இதெல்லாம் எதுக்காக? வாழ்க்கையில நம்ம சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி. அ ஆனா அந்த நமக்கு கிடைச்ச கல்வியும், படிப்பும், உழைப்பும், பணமும், நம்மளுடைய திறமையும் நமக்கு உண்மையான மனநிறைவ குடுக்குதா? திருப்திய குடுக்குதா? அப்ப இதனுடைய விளைவு எங்க இருக்கு அப்படின்னா, இதனால
நான் கற்ற கல்வினால, என்னுடைய உழைப்புனால, என்னுடைய திறமையினால, எனக்கு கிடைச்ச பணத்தினால நான் முழுமையான மனநிறைவை பெறுகின்றேனா? திருப்தியான வாழ்க்கையை நான் வாழ்கின்றேனா? நீங்க மனநிறைவா இருந்தீங்க அப்படின்னா, திருப்தியா இருந்தீங்க அப்படின்னா, அந்த நேர்மறையான உணர்ச்சி நிலை, இதுதான் மகிழ்ச்சி. இது எதை சார்ந்து இருக்கு அப்படின்னா, ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட சூழ்நிலை. ஏன்னா அவருடைய சூழ்நிலை எப்படி வேணாலும் இருக்கலாம். அவன் இப்படின்னு சொல்ல முடியாது. எப்படி வேணாலும் இருக்கலாம். அவர் மேல இந்த சமுதாயம், அவரும் இந்த சமுதாயம் வச்சிருக்க மதிப்பு, அவர் மேல வச்சிருக்க நம்பிக்கை, இதனுடைய அளவ பொறுத்து தான் அந்த மகிழ்ச்சியினுடைய அளவுகோல் மாறும். ஏன்னா ஒருத்தருடைய தனிப்பட்ட சூழ்நிலை அப்படிங்கிறது, இப்ப நம்ம கொஞ்சம் பேர் இருக்கு அப்படின்னா, ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கு. ஒருத்தருக்கு இதுல பிரச்சனை அப்படின்னா, இன்னொருத்தருக்கு வேற இதுல பிரச்சனையா இருக்கும். ஒருத்தருக்கு இது சந்தோஷம் குடுக்குது அப்படின்னா, இது வேற ஒருத்தருக்கு வேற ஒரு சந்தோஷத்த குடுக்கும். சிலருக்கு இட்லி சாப்பிட்டா தான் ஒரு ஹேப்பியா இருக்கும். சிலருக்கு பிரியாணி சாப்பிடும்போது என்ன ஆகும்? அந்த ஹேப்பிய குடுக்கும். சிலருக்கு நம்ம ஒரு மாசத்துக்கு வந்து ஒரு ரூ. 20,000 சம்பாரிச்சா போதும் நம்ம நெனைப்போம். சிலர் வந்து, "ஓ! ரூ. 50,000 நான் வேணும்பா" அப்படி இருந்தா தான் என்னால மகிழ்ச்சியா இருக்க முடியும். அப்ப மகிழ்ச்சியினுடைய அளவுகோல் வந்து இங்க டோட்டலா என்ன ஆகுது? மாறுது. அப்ப மனிதனுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கைக்கு முக்கிய அம்சமாக இருக்கிறது இந்த மகிழ்ச்சி தான். இந்த மகிழ்ச்சி அப்படிங்கிறது நம்ம ஒவ்வொருத்தருக்கும் அவசியமான தேவை. ஏன் மகிழ்ச்சிய பத்தி நம்ம இவ்வளவு ஏன்னா சாதாரண ஒரு விஷயம் தானப்பா. சாதாரண ஒரு காமெடிய பார்த்தாலே சிரிப்போமே, சந்தோஷமா இருப்போமே அப்படின்னு சொல்லலாம். உண்மையாலும் இந்த மகிழ்ச்சிய அனுபவிக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கு இல்லைங்களா? அது உன்னதமான நிலைங்க. இன்னைக்கு நெறைய ஆன்மீக அமைப்புகள், நெறைய குருமார்கள், நெறைய ஆன்மீக இயக்கங்கள் இதெல்லாம் எதுக்காக தோன்றியது? எதுக்காக அதனுடைய தேவை வந்து மனித குலத்துக்கு அவசியமா தேவைப்படுது அப்படின்னு ஏதோ ஒரு அட்ராக்ஷன்ல, ஏதோ ஒரு மன மாயையில இன்னைக்கு எல்லா மனிதர்களுமே அதுல வந்து ரொம்ப ஆர்வமா அங்க போனா ஏதோ கிடைக்குதுப்பா. அங்க போனா ஏதோ சந்தோஷம் கிடைக்கிற மாரி இருக்கேப்பா. அங்க போனா ஏதோ மனநிறைவு கிடைக்கிற மாரி இருக்கேப்பா. அங்க போனா ஏதோ திருப்தி கிடைக்கிற மாரி இருக்கிற மாரி கிடைக்கேப்பா. நம்ம என்ன பண்றோம்? ஃபீல் பண்றோம் நம்ம. அப்ப நம்ம அந்த மகிழ்ச்சிய அனுபவிக்கும்போது, நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம உண்மையாலும் இப்ப நம்ம ஒரு விஷயம் வந்து மனசார வந்து ஒருத்தவங்க வாழ்த்தும்போது, அம் "ஐயா நான் உங்களால உணர்ந்தேன். அம்மா நான் உங்களால உயர்ந்தேன். என்னுடைய வாழ்க்கை மாறுச்சு. என்னுடைய வாழ்க்கை தரம் முழுசா மாறுச்சு." அப்படின்னு சொல்லும்போது பாருங்க, ஒரு உயர்ந்த நிலைய உங்களால அடைய முடியும். அந்த மகிழ்ச்சிய நீங்க அனுபவிக்கலாம். அப்ப உங்களுக்குள்ளேயே ஊறக்கூடிய அந்த மகிழ்ச்சி இருக்கு இல்லையா? நம்ம ஒரு உயிருக்கு உதவியா இருந்தோமே! இந்த சமுதாயத்துக்கு ஒரு உயர்வ குடுத்தோமே! அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய மூளையில டோப்பமைன், செரோட்டினின் அப்படிங்கிற ஒரு சுரபி வந்து ரொம்ப அதிகமா வெளிப்படுது. இந்த சுரபி நீங்க எப்பல்லாம் மகிழ்ச்சிய நீங்க அனுபவிக்கிறீங்களோ, எப்பல்லாம் மகிழ்ச்சிய உள்ளூர அனுபவிக்கிறீங்களோ, ரியலாவே அது என்ன ஆகும் அப்டின்னா, அது அந்த சுரபிகள் 2 சுரபிகளும் சுரந்து, அந்த மகிழ்ச்சியின் மூலமாக உங்களுக்கு ஒரு அளவு கடந்த ஒரு பேரானந்த நிலையையும், உங்களுக்குள்ள அந்த திருப்தியும், அதான் போதும் அப்டின்ற ஒரு திருப்தியும், அந்த உணர்வ குடுக்குது. திருப்தி எப்ப ஏற்படுது? மகிழ்ச்சியினுடைய உச்சம் தான் திருப்தி. மகிழ்ச்சியினுடைய உச்சம் தான் திருப்தி. இந்த உணர்வுக்கு காரணமா இருக்கு. அப்ப நம்ம நிறைவாக வாழணும் அப்டின்னா, மகிழ்ச்சி அப்படிங்கிறது நமக்கு தேவையான ஒண்ணா இருக்கு. அதனால மகிழ்வாக இருக்கிறதுக்கு நம்ம தொடர்ந்து குருகுல ஆன்மீக மையம் பல விஷயங்கள முன்னெடுக்குது. ஒவ்வொரு மனிதனும் மகிழ்ச்சியாக வாழணும் அப்டின்னா, நம்ம எப்படிலாம் நீங்க உங்க வாழ்க்கை முறைய மாத்தி அமைச்சுக்கணும் அப்படின்னு நம்ம தொடர்ந்து பயிற்சிகளாவும் தொடர்ந்து குடுத்துக்கிட்டு இருக்கோம். இதுல முக்கியமானது என்ன அப்டின்னா, இந்த நன்றியுணர்வு. இது உண்மையாலும் ரொம்ப டிராபேக் என்ன அப்டின்னா, நம்மட்ட இருக்கக்கூடிய 75% ரிசல்ட் குடுக்கக்கூடியது இந்த நன்றி உணர்வு. இந்த நன்றி உணர்வினுடைய தன்மை யாருக்கெல்லாம் மிக குறைவாக இருக்கோ, அவங்க எல்லாமே மன இறுக்கத்துல இருக்காங்கன்னு அர்த்தம்.
மன இறுக்கமாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் மகிழ்ச்சியை அனுபவிக்கிறது இல்ல. மகிழ்ச்சியை அனுபவிக்கல அப்படி இல்ல அப்படின்னாவே அந்த நம்ம சுரக்கும் தன்மை என்ன ஆகுது? குறைஞ்சிருது. அப்ப வாழ்க்கையில நமக்கு கிடைக்க கிடைச்சிட்டு இருக்க எல்லாத்தையும் எண்ணி நம்ம நன்றியுணர்வோடு இருக்கணுமா இல்லையா? அப்ப நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, இங்க ஒரு பெரிய தப்பு பண்றோம். நம்மளுடைய எல்லைய ரொம்ப லாங்ல வச்சுக்கிறோம். அது எனக்கு கிடைக்கல அப்படின்னா, உடனே அந்த ஹாப்பினஸ் நம்மளை விட்டுட்டு போயிருது. சின்ன சின்ன விஷயங்களுக்கு நமக்கு மகிழ்ச்சி இல்ல. நம்ம அத அத நம்ம மகிழ்ச்சியா ஃபீல் பண்ணலாம். நம்ம எப்படி நம்ம அந்த தொடர்ந்து நம்ம ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சிக்குள்ள நம்ம போக முடியும்? ரொம்ப விரும்பி ஒரு டீ சாப்பிடுறோம். சுவையா இருக்கு. அது கூட ஒரு சாதாரண சின்ன மகிழ்ச்சி தான். யாரோ முன்ன பின்ன தெரியாத ஒருத்தரு திடீர்னு நமக்கு சில ஆலோசனைகள் குடுக்குறாரு. மேலும் நமக்கு உதவிகள்லாம் செய்யறாரு. அது ஒரு விதமான ஒரு மகிழ்ச்சி தான். இதெல்லாம் நீங்க உங்க உள்ளுர கொண்டு வரணும். இந்த மாரி சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு அரிதா நடக்கும்போது, நீங்க நெறைய தேடிட்டு இருப்பீங்க. திடீர்னு உங்களுக்கு கிடைக்கும். இந்த சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும்போது, அத நம்ம என்ன செய்யறோம் அப்டின்னா, உதாசீனப்படுத்துறோம். இது இங்க எல்லா பக்கம் கிடைக்கும். இங்க என்ன? எல்லா பக்கம் கிடைக்கும். அப்டின்ற ஒரு எண்ணம் நமக்குள்ள வந்துருது. அந்த நன்றி உணர்வு தன்மை நமக்கு மறந்துருது. உங்க வாழ்க்கையில மகிழ்ச்சி உங்களுக்கு கிடைக்கணும் அப்டின்னா, நன்றி உணர்வு இத ஒவ்வொரு நாளும் நீங்க ஒரு ஒரு நன்மை உங்களுக்கு கிடைக்குது அப்டின்னா, அந்த நன்றி உணர்வு நீங்க அதுல வெளிப்படுத்துறீங்க அப்டின்னா, 75% உங்களுக்கு இயல்பான மகிழ்ச்சி உங்களுக்கு உண்டாகும். எப்ப அந்த நன்றி உணர்வு சிந்திக்க மாட்டீங்க அப்டின்னா, உங்க லைஃப்ல நெறைய நெகட்டிவான விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் இல்லையா? இந்த நெகட்டிவான விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும்போது பார்த்தீங்க அப்டின்னா, இந்த நன்றி உணர்வு உங்களுக்கு மறந்துரும். அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்டின்னா, நம்மள சுத்தி நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களுக்கு மட்டும் கவனம் குடுக்கணும். நல்ல விஷயங்கள பத்தி சிந்திக்கணும். நல்ல விஷயங்களுக்கு மட்டும் கவனம் குடுக்கணும். அப்ப அந்த நன்றி உணர்வு அப்படிங்கிற தன்மை நமக்குள்ள இருக்கும்போது, ஆழமான மகிழ்ச்சி நமக்குள்ள இயல்பாக உண்டாகும். ஒவ்வொரு நாளும் காலையில எழுந்தோனே, இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லணும். இப்படி ஒரு தளத்த எனக்கு குடுத்து, என்னுடைய வாழ்க்கையில இவ்வளவு பெரிய மாற்றத்த குடுத்த பிரபஞ்சத்திற்கு நன்றி. மேலும் தொடர்ந்து அயராது பாடுபட்டுக் கொண்டிருக்கும் அந்த குருவருள் ஆன்மீக மைய குடும்பத்திற்கு நன்றி. இதெல்லாம் உங்களுடைய நன்றி உணர்வை வெளிப்படுத்தும்போது, குருவருள் ஆன்மீக மையத்தினுடைய ஆசீர்வாத சக்தியை முழுமையாக நீங்க அனுபவம் செய்ய முடியும். யார் அனுபவம் இதுக்கு அதிகாரி அந்த சக்திகளுக்கு அதிகாரியாக இருக்காங்க அப்படின்னா, யார் இந்த தளத்து மேலயும், இந்த பிரபஞ்ச பேராற்றல் மேலயும் நன்றியுணர்வோடு இருக்கிறாங்களோ, அவங்க இந்த ஆசீர்வாத சக்திய முழுமையா எடுக்குறாங்க, ஈர்க்கறாங்க. இந்த நன்றி உணர்வு குறையும்போது என்ன நடக்கும்? வேற ஒண்ணும் இல்ல. பொதுவா நம்ம குருவருள் ஆன்மீக மையத்தினுடைய அமைப்பு இந்த அளவுக்கு விரிவடைந்து ஒரு நேர்மறை சக்தி அதிகமாக ஈர்த்துக்கொண்டு ஒரு மாபெரும் வாயு மண்டலத்தை உருவாக்கியிருக்கு அப்படின்னா, அந்த வாயு மண்டல சக்தியானது யாரெல்லாம் அந்த வாயு மண்டலத்துக்குள்ள நன்றியுணர்வோடு இருக்காங்களோ, அவங்களுக்கு தான் இந்த குருவருள் ஆன்மீக மையத்தினுடைய ஆசீர்வாத சக்தி முழுமையாக கிடைக்குது. அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஒவ்வொரு நேரத்திலும் நமக்கு கிடைக்கக்கூடிய நல்ல நல்ல விஷயங்களுக்கு நன்றி சொல்ல மறப்ப கூடாது. சின்ன சின்ன விஷயங்களுக்கு நம்ம நன்றி உணர்வ நம்ம என்ன பண்ணணும்? வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கணும். அந்த நன்றி உணர்வு உங்களுக்கு குறையும்போது, உங்களுக்கு அழுத்தம் அதிகமாகும். நீங்க என்ன ஆவீங்க அப்டின்னா, உங்களுக்குள்ள அழுத்தங்கள் அதிகமாகும். நீங்க ரிஜிட்டா இருப்பீங்க அப்டின்னா, உங்களுக்கு நல்ல விஷயம் ஒரு விஷயம் நடக்குது அப்டின்னா, அந்த 2வது நல்ல விஷயம் நடக்கிறது ரொம்ப டைம் எடுக்கும். ஏன்? காரணம் என்ன? உங்களுடைய நன்றி உணர்வுடைய அளவுகோல் மிக குறைந்து இருந்தது. அதனால உங்களால சில நேரங்கள்ல நன்றி உணர்வோடு இருக்க முடியாததுக்கு, உங்கள சுத்தி நடக்கக்கூடிய நெறைய எதிர்மறை விஷயங்கள் காரணமாக இருக்கலாம். காரணமாக இருக்கலாம். அப்ப என்ன செய்யணும் அப்டின்னா, என்ன செய்யணும்? இந்த நன்றி உணர்வ நீங்க தொடர்ந்து வெளிப்படுத்தும்போது பார்த்தீங்க அப்டின்னா, சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட அத நீங்க வெளிப்படுத்தும்போது பார்த்தீங்க அப்டின்னா, நீங்க உங்களுடைய முகம் எப்போதும் மலர்ச்சியா இருக்கும். சந்தோஷமா இருப்பீங்க. நல்லா பாருங்க ஒரு தடவ நீங்களே உங்களுடைய முகத்த திருப்பி பாருங்களேன். ரொம்ப சாந்தமா உங்களுடைய முகம் இருக்கும்.
அதுபோல் இன்னொரு இன்னொரு ரொம்ப இந்த நன்றி உணர்வோடு இருக்கக்கூடிய ஒரு பண்பு அப்படிங்கிறது உங்க வாழ்க்கையை வந்து ஒரு மிகப்பெரிய நீங்க ஒரு மகிழ்ச்சியாளராக மாத்திடும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு பிடிச்ச விஷயங்கள செய்யறது இருக்கு பார்த்தீங்களா? இத விட ஒரு அலாதி பிரியம் வேற எதுவுமே கிடையாது. நம்ம விரும்பிய, பிடித்த, நம்ம ஈர்த்த செயல நம்ம செய்யறது. சில பேத்துக்கு படிக்க ரொம்ப பிடிக்கும். சில பேத்துக்கு சமைக்க ரொம்ப பிடிக்கும். சில பேத்துக்கு ஓவியம் வரையறது ரொம்ப பிடிக்கும். சில பேத்துக்கு அவங்களுக்கு பிடிச்சவங்களோட ரொம்ப நேரம் பேசுறது பிடிக்கும். இது அவங்களுக்கு மகிழ்ச்சிய தரும். அப்ப நமக்கு பிடிச்ச விஷயங்களுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம நேரத்த ஒதுக்கணும். உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களுக்கு உங்க நேரத்த ஒதுக்கி, அதுல நீங்க செலவிடும்போது பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க விரும்பி, நீங்க அத ஈர்த்து, நீங்க என்ன செய்றீங்க? அந்த ஒரு செயல்ல தொடர்ந்து ஈடுபடுறீங்க. இது உங்களுடைய மனச வந்து ரொம்ப லேசாக்கி, உங்களுடைய முகத்துல வந்து நல்ல பொலிவ குடுத்து, உங்களை நீங்க நிறைவா ஃபீல் பண்ணுவீங்க. எனக்கு படிக்கிறது ரொம்ப புடிச்சிருக்கு. தொடர்ந்து நான் படிச்சுக்கிட்டே, நான் தொடர்ந்து அதுல நல்ல ஒரு ஹையர் ரேங்க் என்னால வர முடியும். சமைக்கிறது ரொம்ப புடிச்சிருக்கு அப்டின்னா, நல்ல சமைக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு இருந்தது அப்டின்னா, அது உங்களுக்கு ஒரு 10 பேர் வந்து ரொம்ப நல்லா இருக்கு அப்டின்னு சொல்லும்போது, அது ஒரு பெரிய மனநிறைவ தரும். இந்த மாரி உங்களுக்கு எது விருப்பமோ, இல்ல ஆன்மீக சேவைகள் செய்றதுக்கு விருப்பமா அப்டின்னா, அதுல ஒரு நிறைவ நீங்க காணலாம். அதுல நீங்க எந்த விஷயத்த உங்க மனசுல அதிகமா விரும்புறீங்களோ, அதுக்கு நேரத்த நம்ம அதிகமாக குடுக்கணும். இங்க ஒரு பெரிய டிராபேக். நம்ம நெறைய பேர் வந்து நமக்கு பிடித்த விஷயங்கள்ல நேரத்த குடுக்குறதுக்கு நம்ம மனசு வந்து உடன்படுறதில்ல. இதன் மூலமாக நம்ம மகிழ்ச்சிய பல நேரம் இழந்துர்றோம். இப்ப சொன்ன விஷயம், நன்றி உணர்வினுடைய மனோபாவம் உங்களுக்கு அதிகமாக இருக்க வேண்டும். 2வது விஷயம், உங்களுக்கு பிடித்த விஷயங்கள்ல நீங்க நேரத்த செலவிடணும். உங்களுக்கு பிடித்த விஷயங்கள்ல உங்களுடைய நேரத்த நீங்க செலவிடும்போது பார்த்தீங்க அப்டின்னா, உங்களை நிறைவாக உணர்வீங்க. உங்களுடைய மன நிலையானது முன்னேற்றம் அடைந்து காணப்படும். அதே போன்று பார்த்தீங்க அப்டின்னா, நம்ம சில பேர் வந்து இந்த அட்டாச்மென்ட்ல அவ்வளோ சீக்கிரம் வந்துர மாட்டோம். ஏதாவது ஒரு வகையில ஒரு தனிமைய நம்ம ரொம்ப ரொம்ப விரும்புவோம். அதனால வந்து இந்த இந்த ஜாயிண்ட் அதாவது மற்றவர்களோடு இணைந்து இருக்கக்கூடிய ஒரு பண்பு அப்படிங்கிறது நமக்குள்ள இருக்கணும். உதாரணத்துக்கு அது நண்பரா இருக்கலாம், அல்லது குடும்பமா இருக்கலாம், அல்லது இணைய வழி நண்பர். இப்ப இணையத்துல இருந்து நெறைய சமூக வலைதளம் கூட சில நட்புகள் இருக்கு. இதெல்லாம் நெறைய விஷயங்கள். அது மாரி பார்த்தீங்க அப்டின்னா, நமக்கு பிடிச்ச அ மற்றவர்களோட அது உதாரணத்துக்கு கடவுளா கூட இருக்கலாம். உங்களுக்கு இறைவன ரொம்ப பிடிக்கும். பிரபஞ்சத்த ரொம்ப பிடிக்கும். அந்த ஒரு ஆங்கிள்ல நீங்க நெறைய சிந்திக்கிறீங்க அப்டின்னா, அந்த இணைந்த சொரூபத்த நீங்க தொடர்ந்து வெளிப்படுத்தணும். அந்த இணைந்த சொரூபத்த நீங்க தொடர்ந்து வெளிப்படுத்தும்போது, எல்லாத்து கூடயும் நீங்க அட்டாச்மென்ட்ல வரும்போது, உங்களுக்கு உண்டான அந்த மகிழ்ச்சி, அதாவது உங்களுக்கு பிடிச்சு அத செய்யறீங்க. உங்களுக்கு பிடிச்சு நீங்க செய்யும்போது பார்த்தீங்க அப்டின்னா, அந்த பொலிவு, முகப்பொலிவு அந்த அப்டி உங்களுக்கு நெறையாவே இருக்கும். ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது எள்ளளவு இருக்காது. இது ரொம்ப முக்கியமான விஷயம். உங்களுக்கு அ விரும்பிய செயல்கள நீங்க ரொம்ப நல்லா செஞ்சு, உங்களுடைய அந்த சூழல நல்ல பாசிட்டிவான, நேர்மறையான மனிதர்களோட நீங்க அமைச்சுக்கிட்டீங்க, அல்லது ஒரு இறை லயத்துக்குள்ள நீங்க அத அமைச்சுக்கிட்டீங்க அப்டின்னா, உங்களுக்கு வாழ்க்கை வசந்தமாகும். உங்களுடைய மகிழ்ச்சியினுடைய தன்மை முழுவதுமாக அதிகமாக உங்களுடைய முகப்பொலிவு அதிகமாயிரும். அடுத்த விஷயம் பார்த்தீங்க அப்டின்னா, நிகழ்காலத்துல நம்ம வாழணும்னு நம்ம சொன்னோம். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாரி தான். எல்லாமே வந்து நம்ம எதிர்கால கவலைகளோ, ந இறந்த கால கவலைகளோ நமக்கு இருந்தது அப்டின்னா, நம்ம வாழ்க்கையில பெரும்பகுதிய நம்ம இழந்துருவோம். இது மகிழ்ச்சிக்கு ஒரு மிகப்பெரிய டிராபேக்கு. நம்ம அதனால வந்து அந்த எதிர்கால கவலையோ, அல்லது இறந்த கால கவலையோ உங்க மனதுல இருந்தது அப்டின்னா, அது ஒரு பெரிய மன அழுத்தத்த உங்களுக்கு குடுத்துரும். மன அழுத்தம் வந்தது அப்டின்னா, ஆட்டோமேட்டிக்கா பயமும், பதட்டமும் உங்களுக்கு வந்து என்ன ஆகும்? நீங்க தெளிவான ஒரு சூழ்நிலையில இருக்கீங்க அப்டின்னா, அத கெடுத்து விட்டுரும். அதனால எல்லாருமே ஒரு விஷயம் வச்சுக்கங்க. இப்ப நான் 8 மணிக்கு 8:45 இந்த நேரத்துல வந்து மகிழ்ச்சியாக வாழ்வது எப்படி அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அதுல மட்டும் தான் என் கவனம் இருக்கணும்.
9 மணிக்கு தியானம் வருமா, 9:10க்கு தியானம் போடுவாங்களான்ற சிந்தனை எனக்குள்ள இருந்தது அப்படின்னா, இப்ப நான் கேட்கிற கிளாஸ் வந்து எனக்கு எதுவுமே புரியாது. இது என்ன சொல்ல வர்றான்னு தெரியாது. எந்த இடத்துல நான் கவனம் குடுக்கணும் அப்படின்னு எதுவுமே எனக்கு தெரியாது. அப்ப நிகழ்காலத்துல நீங்க வாழக்கூடிய ஒரு மனோபாவத்த நீங்க பழக்கப்படுத்திட்டீங்க அப்படின்னா, மன அழுத்தத்த கடந்து, பதற்றத்த கடந்து வாழலாம். உங்களுடைய மனசு எப்போதும் தெளிவாக இருக்கும். 2வது எல்லாருமே பார்த்தீங்கன்னா, கடைசியா நான் சொல்லக்கூடிய ஒரு அட்வைஸ் என்ன அப்படின்னா, உங்களுடைய உடல் நலத்துல வந்து ரொம்ப கவனம் குடுங்க. நிச்சயமா உடல் நலம் உங்களுக்கு ரொம்ப நல்லா சுவர் இருந்தா தான் சித்திர வரைய முடியும். உங்க மனசு மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னா, உடல்ல வந்து பிரச்சனை இல்லாம இருக்கணும். சின்ன சின்ன பயிற்சிகள் சின்ன சின்ன பயிற்சிகள் மேற்கொள்ளலாம். சுவாச பயிற்சிகள், சின்ன சின்ன அ ஆசனாஸு இந்த மாரி விஷயங்கள் நீங்க அதிகமா எடுத்துக்கொள்ளும்போது, உங்களுடைய உடல் நலம் மேம்படும். மேலும் உணவு முறைகள இப்ப இருக்கக்கூடிய அந்த காலத்துக்கு தகுந்த மாரி நீங்க என்ன பண்ணணும்? கொஞ்சம் கொஞ்சமா மாத்திக்கணும். நெறைய நம்ம ஃபாஸ்ட் ஃபுட் போறோம். ஃபாஸ்ட் ஃபுட்டால உங்களுடைய மனசு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நிறைவாக இருக்காதுங்க. நெறைய ஃபாஸ்ட் ஃபுட் வந்து நம்ம எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு தவிர்த்து இருக்க முயற்சி பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு இயற்கை உணவுகள, இயற்கை பானங்கள எப்போதும் நீங்க எடுத்துக்கங்க. இதன் மூலமாக உங்களுடைய மனசு, அது உங்க உடல்நிலை ரொம்ப நல்லா இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய மனசு எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கும். அப்ப நம்ம மகிழ்ச்சியாக வாழணும். இன்னைக்கு வகுப்புல பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம மகிழ்ச்சியாக வாழணும் அப்படின்னா, முதல்ல வந்து அந்த மகிழ்ச்சிக்கு நம்ம மகிழ்ச்சியான வாழ்க்கைய வாழ விரும்புறோம் அப்படின்னு நெனச்சாலும், இந்த இடையில வரக்கூடிய தடைகள நம்ம கடந்திருக்கணும். நெறைய தடைகள் வரத்தான் செய்யும். நம்ம சந்தோஷமா இருக்க நெனைக்கிறோம். ஆனாலும் சில தடைகள் நம்ம தொடர்ந்து வர செய்யும். அந்த தடைகள நம்ம கடந்து மகிழ்ச்சிக்கான வழிய நம்ம பெற்று இருந்தோம் அப்படின்னா, மிக எளிதாக நம்மால இந்த வாழ்க்கையில உயர்ந்த ஒரு நிலைக்கு போக முடியும். அதனால நம்ம எல்லாருமே முதல் விஷயம் நன்றி உணர்வோடு இருப்போம். சின்ன சின்ன நமக்கு நன்மைகள் ஏற்பட்டா கூட அதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம நன்றி உணர்வை வெளிப்படுத்துவோம். 2வது நம்ம நமக்கு பிடிச்ச வேலைகள, பிடிச்ச விஷயங்கள நம்ம தொடர்ந்து அதுக்கு நேரம் அதிகமா குடுத்து அத நம்ம செய்யலாம். அத நம்ம விரும்பி செய்யும்போது நமக்கு மகிழ்ச்சி அதிகமா இருக்கும். 3வது நல்ல நேர்மறையான மனிதர்களோட இணைந்திருங்க. நேர்மறையான ஒரு சூழல உருவாக்கி, அதுக்குள்ள நீங்க வந்து ஃபிக்ஸ் ஆயிருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு அந்த மகிழ்ச்சி அப்படிங்கிறது நெறையா இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, நிகழ்காலத்துல நம்ம எப்போதும் வாழக்கூடிய ஒரு பழக்கத்த நம்ம பெற்று இருக்கணும். அதாவது இறந்த கால சிந்தனைகளோ உங்களுக்கு இறந்த கால சிந்தனைகளோ, எதிர்கால சிந்தனைகளோ, நேற்று என்பது உடைந்த பானை, நாளை என்பது மதில்மேல் பூனை, இன்று என்பது அழகிய வீணைன்னு சொன்ன மாரி, உங்களுடைய மனச எப்போதுமே நிகழ்காலத்துல வைத்திருக்கக்கூடிய பயிற்சிய நீங்க எப்போதும் நீங்க இருக்கணும். அப்படி இருக்கும்போது மன அழுத்தத்த கடந்து, பதற்றத்த கடந்து, ஒரு தெளிவான ஒரு மனநிலைய உங்களால பெற முடியும். அதுக்கடுத்து உடல் நலத்த சுவர் இருந்தா தான் சித்திர வரையன்னு முடியும்னு சொன்ன மாரி, உங்கள் உடல் நலத்த பாதுகாப்போடு வைத்திருக்க வேண்டும். சரிங்களா? இதுதான் ஒரு மனிதன் வந்து மகிழ்ச்சியாக வாழும்போது ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக வாழும்போது திருப்தியான மனநிலையை பெறுகின்றான். திருப்தியான மனநிலையை பெற்ற ஒருவன் முழுமையான மனநிறைவை பெற்று வாழ்க்கையினுடைய அனைத்து விதமான சகல சௌபாக்கிய சக்திகளையும் அவன் ஈர்க்கிறான். ரொம்ப எளிதான ஒரு விஷயம். இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடின்னு சொன்ன மாரி பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு மகிழ்ச்சி அப்படிங்கிற ஒரு ஒரு சின்ன விஷயத்த நம்ம இன்னைக்கு தேடி தேடி நம்ம நெறைய பயணங்கள்ல நம்ம போறோம். எவ்வளவு பயணம் நம்ம உள்ள தெளிவு இல்ல அப்படின்னா, வெளியில இருந்து எந்த மாற்றமும் வராது. அதனால நம்ம தொடர்ந்து வெளியில மாற்றங்கள் தேடுறோம். இவங்க மூலம் மகிழ்ச்சி வந்துராது, அவங்க மூலம் மகிழ்ச்சி வந்துராது. இவங்க நமக்கு ஆலோசனை சொல்ல மாட்டாங்களா? அவங்க ஆலோசனை சொல்ல மாட்டாங்களான்னு நம்ம நெனைக்கிறோம். ஆனா, அந்த மகிழ்ச்சிக்கு உண்டான தடைகள நம்ம மறந்துடுறோம். மகிழ்ச்சிக்குண்டான தடைகள மறந்துடுறோம். அதனால இனிமேல் வாழ்க்கையில ஒரு நாளும் கம்பேரிசன் போகாதீங்க. உங்களைய பார்த்துக்கிறதுல கவனம் எப்போதும் வைத்துக் கொள்ளுங்க. உங்களுடைய உள் மனப்பகைகள வளர்த்துக் கொள்ள வேண்டாம். எதையுமே தேவையில்லாத விஷயங்கள அதிகமாக சிந்திக்காதீங்க. உங்க உள் மன வலிகள வந்து எப்போதும் மறைத்து மறந்து வாழாதீங்க. அத விட்டுருங்க அவ்வளவுதான். அத வந்து நம்ம வெளியில காமிச்சுக்கிறோம், அப்படி இப்படின்னு காமிச்சுக்கிறோம். அத ரிலீஸ் பண்ணுங்க. ஒண்ணும் கடவுள்ட்ட ரிலீஸ் பண்ணுங்க.
இல்லைன்னா நேர்மறையான மனிதர்கள்ட்ட ரிலீஸ் பண்ணுங்க. அது வந்து சேஃப்டியா இருக்கணும். அதுக்காக பொது வெளியில் நம்ம சொல்லக்கூடாது. ஒரு சேஃப்டியா ஒருத்தர் சொல்லி நமக்கு ஒரு சேஞ்சஸ் நடக்குது அப்படின்னா, நம்மளுடைய மன வலிகள அவங்கள்ட்ட சொல்லும்போது, ஆறுதலான வார்த்தைகள் உங்களுக்கு கிடைக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும். ஆறுதலான வார்த்தைகள் நமக்கு கிடைக்கும்போது, நம்ம ஏன் நான் சொல்றேன்னா, நெறைய எனக்கு அனுபவம் எனக்கு இதுல இருக்கு. நெறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா, ஒண்ணுக்குமே இல்லாத விஷயத்துக்கு தேவையில்லாம டிப்ரஷன் ஆகி, அத வந்து 1 வருடம், 2 வருடம் இல்ல. தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் சிந்திச்சு, அந்த மன அழுத்தத்துக்குள்ளேயே வந்து அவங்களுக்கு அந்த சுரபிகள் உடம்புல வேலையே செய்யாது. அதாவது சிந்தனா சக்தி அவங்களுக்கு குறையும்போது பார்த்தீங்கன்னா, டோட்டலா பாடி வந்து செயலிழந்துரும். அழுத்தத்துக்குள்ளேயே இருந்திருந்து, கவலைக்குள்ளேயே இருந்திருந்து, டிப்ரஷன் ஆயி, கஷ்டப்பட்டு, உடல்லாம் பலகீனமாயி, பிபி, சுகர் இந்த மாரி ப்ராப்ளம் எல்லாம் வந்து ஒண்ணுமே இல்லாத விஷயத்துக்கு. அப்புறம் நம்ம ரொம்ப டீட்டெயிலா கேட்கும்போது, அதுல அது சாரம் நமக்கு புரிஞ்ச பின்னாடி, நீங்க இதுக்கு இதுக்கு இது இது செய்யுங்க அப்படின்னு அவங்க சொல்லிட்டா போதும். கொஞ்சம் செய்யும்போது அவங்களுக்கு மாற்றம் ஏற்படும். மாற்றம் ஏற்பட்டோனே உடனே கொஞ்சம் நல்லா சந்தோஷமா இருக்கேன் சார். இது தொடர்ந்து நான் இதுல வர்றேன் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்தாலும் கூட, அவங்களால தொடர்ந்து வர முடியல, கடைபிடிக்க முடியறதில்ல. அப்ப இங்க பயிற்சி தான் பிரதானமா இருக்கு. நம்ம இந்த தடைகள் நம்ம தெரிஞ்சிருந்தால் தான், அந்த தடைகள நம்ம விலக்க முடியும். இப்ப நமக்குள்ள இருக்கிற தடைகளே நம்ம விலக்கல அப்படின்னா, எப்படி நம்ம வந்து மகிழ்ச்சியா வாழ முடியும்? அதனால அந்த ஒரு ஃபோட்டோ கூட போட்டிருப்பேன் பாருங்க. ஒரு குழந்தை எவ்வளவு புன்முறுவலோட இருக்கும் பாருங்க. ஒரு அழகான சிரிப்பு. அதனால நம்ம எல்லாருமே முக மலர்ச்சி அப்படிங்கிறது நமக்கு வேணும். ஆன்மீகம் அப்படிங்கிறது நம்ம ஏதோ நம்ம பெரிய ரகசியங்கள் கத்துக்கிறது கிடையாது. முதல்ல வந்து இயல்பான ஆன்மீகம் அப்படிங்கிறது முதல்ல வந்து நமக்குள்ள மனநிறைவ கொண்டு வர்றது, திருப்திய கொண்டு வர்றது. மனநிறைவையும், திருப்தியும் ஆட்டோமேட்டிக்கா கொண்டு வந்தா தான் நமக்கு வந்து அறிவு, ஞானம் உள்முகமா வேலை செய்யும். ஞானம் உள்முகமா வேலை செஞ்சா தான் நமக்குள்ள கொஞ்சம் கொஞ்சம் என்ன ஆகும்? யோகம் கிடைக்கும். யோகங்கிறது நமக்கும் இறைவனுக்கும் உள்ள தொடர்பை ஏற்படுத்த முடியும். அப்ப நமக்கும் இறைவனுக்கும் ஒரு தொடர்பை ஏற்படுத்திட்டோம் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா நமக்கு என்ன கிடைக்கும்? சக்தி கிடைக்கும். சக்தி கிடைக்கும்போது, நமக்கு நெறைய நமக்கும் இறைவனுக்கும் ஒரு தொடர்பு ஏற்பட்டு, அந்த சக்திய நான் பெற்றுக்கொள்ளும்போது பார்த்தீங்க அப்படின்னா, என்னுடைய மனசும், உடலும், ஆன்மாவும் தூய்மையாக ஆரம்பிக்கும். ஃபர்ஸ்ட்டு வந்து என்னோட இறை தொடர்பு மூலமாக எனக்குள்ள கிளீனிங் ப்ராசஸ் நடக்குது. அப்ப நான் கிளீனிங் ஆகும்போது தான், உண்மையான பேரானந்த நிலைய நான் உணர முடியும். உண்மையான பேரானந்த நிலைய நான் உணரணும் அப்படின்னா, முதலாவதாக மகிழ்ச்சி நமக்கு ரொம்ப அத்தியாவசியமா தேவைப்படுது. இது விஷயம் ரொம்ப சிம்பிளா இருக்கும். நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே ரொம்ப நீங்க எனக்கு காதுல கேட்ட மாரி இருக்கும். அது ஈஸியா புரிஞ்சுக்கிற மாரி இருக்கும். ஆனா, உங்களுக்குள்ளேயே உங்களுக்கு தெரியாம இருக்கக்கூடிய இந்த மாரி தடைகள்லாம் உங்களுக்கு இந்த தடைகள் உங்களுக்குள்ள ரொம்ப வீரியமா தொல போட்டு உட்கார்ந்துருச்சு. இதன் மூலமா தான் உங்களால என்ன 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 பண்ண முடியல? வெற்றியெல்லாம் அடைய முடியல. ஏன் உங்களுக்கு வெற்றிகள் ஏற்படலன்னா, இந்த எண்ணங்கள், இந்த தடைகள்லாம் உங்களுக்குள்ள ஆழமா இருக்குன்னு அர்த்தம். அப்ப நீங்க இதுல என்ன புரிஞ்சுக்கணும் அப்டின்னா, எனக்கு மனதுல உள்ள இருக்கக்கூடிய தடைகள கடந்து நான் வாழணும். 1. 2வது நான் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு உண்டான சாதனம் என்ன? நான் மறுபடியும் சொல்றேன். நன்றியுணர்வோடு நன்றியுணர்வுடைய தன்மை உங்களுக்கு குறையக்கூடாது. 100க்கு 75% நான் மார்க் குடுத்துருக்கேன் அதுக்கு. நன்றி உணர்வு குறையவே கூடாது. நெறைய நேரம் பார்க்குறேன். நெறைய பதிவுகள்லாம் போடுறேன். நெறைய சிரமப்பட்டு சேவை செய்யக்கூடியவங்களும் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு சின்ன நன்றி சொல்ல கூட நமக்கு மனோபாவம் வர்றதில்ல. இது கூட இல்ல அப்டின்னா, நிச்சயமாக நன்றி உணர்வு தன்மை நமக்கு குறைவா தான் இருக்குன்னு அர்த்தம். அதனால நன்றி உணர்வ நீங்க பழகணும். இன்னும் என்னைக்கு அது மாறப்போகுது அப்டின்னு தெரியல. நான் வந்து 3 வருஷமா அத சொல்லிட்டு இருக்கேன். நன்றி உணர்வ அதிகப்படுத்துங்க, நன்றி உணர்வ அதிகப்படுத்துங்க அப்டின்னு ஏன் சொல்றேன் அப்டி தொடர்ந்து சொல்றேன்னா, இந்த நன்றி உணர்வு தன்மை மூலமா தான் உங்களுக்கு 75% ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். நன்றி உணர்வு உங்களுக்கு குறையும்போது, நீங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்க பயிற்சி எடுத்தாலும் கூட, அதுல உங்களுக்கு பலன்கள் மிக மிக குறைவு தான். அப்ப நன்றி உணர்வ நீங்க என்ன பண்ணணும்? பழகணும். ஒவ்வொரு நாளும் பழகணும். நன்றி உணர்வ பழகணும். உங்களுக்கு புடிச்ச விஷயங்கள ரொம்ப ஆர்வமா செய்யணும். நல்ல நேர்மறையான மனிதர்களோட இணைந்து இருக்கணும். நிகழ்காலத்துல வாழ பழகணும். உங்களுடைய உடல் ஆரோக்கியத்து மேல கவனம் குடுக்கணும். இவ்வளோ விஷயங்கள் நீங்க செஞ்சீங்க அப்டின்னாவே, மகிழ்ச்சி வந்துரும். ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு நீங்க இதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா, உங்களுக்குள்ள ஹேப்பினஸ் வந்துரும். ஹேப்பினஸ் வந்தது அப்டின்னா,
மகிழ்ச்சி வந்ததுன்னா ஞானம் உங்களுக்கு உள்முகமா வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். ஞானங்கிறது அறிவு. ஞானங்கிறது அறிவு. அறிவு உள்முகமா வேலை செஞ்சது அப்படின்னா, எகைன் யோகம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். உங்களுக்கும் இறைவனுக்கும் ஒரு தொடர்பு ஏற்படும். அந்த தொடர்பு உங்களுக்குள்ள அதிகமாக ஆரம்பிச்சுச்சுன்னா, ஆட்டோமேட்டிக்கா சக்தி கிடைக்க ஆரம்பிச்சிடும். எனர்ஜி உங்களுக்கு அதிகமா கிடைச்சு அப்படின்னா, உண்மையான பேரானந்தத்தை நீங்க அனுபவிச்சலாம். அந்த மகிழ்ச்சிய கடந்து அந்த பேரானந்த நிலைக்கு போகணும் அப்படின்னா, அதுக்கு மூல காரணமாக இருக்கிறது எது? மகிழ்ச்சி தான். சரி, மகிழ்ச்சி இல்லாம மன இறுக்கத்தோடு நான் இருக்கேன்னு வச்சுக்கங்க. அதனால நமக்கு என்ன பாதிப்புன்னா, அதுக்கு 10 பைசாவுக்கு பிரயோஜனம் கிடையாது. ஏன் பிறந்தோம்? ஏன் இறக்குறோம்? எதுக்காக இருந்தோம்னு நமக்கு தெரியாது. ஆனா உங்களுடைய சுபாவத்த கொஞ்சம் இதுல மாத்தி பாருங்க. எப்போதும் அந்த முகமலர்ச்சிய அதிகப்படுத்திக்கங்க. இத விட வேற என்ன இருக்கு? அதனால எல்லாருமே அந்த புன்முறுவல மறக்க வேண்டாம். குருவருள் ஆன்மீக மையம் எப்போதும் பார்த்தீங்க அப்படின்னா, வளவள கொழகொழங்கிற விஷயத்த எப்பவும் குடுக்காது. ரொம்ப தெளிவான விஷயத்த ரொம்ப ஆழமா பதிய வைக்கும். இதுல நீங்க வாழ்ந்தீங்க அப்படின்னாவே, வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா கிடைக்கும். அதனால ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா உங்களுக்கு என்னென்ன தடைகள் இருக்கு, அத நீங்க எப்படி கடக்கணும்? எந்த மனோபாவத்த நீங்க பெறணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வகுப்ப நான் குடுத்தேன். இந்த வகுப்ப வந்து ரொம்ப ஆர்வமா அனைவரும் கேட்டீங்க. நன்றி, நன்றி.